Hi everyone. இந்த வீடியோவில் we are going to see can a shy person, இப்போ நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பேச தெரியாது, நான் வந்து UX டிசைனர் ஆகலாமா? being a shy person can I become a UX designer? இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. யோசிச்சேன், நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், நான் பேச தெரியாது, எனக்கு யூசர் கிட்ட வேறு நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க எல்லா வீடியோஸ்லேயும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா, எனக்கு வந்து இது செட் ஆகுமான்ற மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேர் மைண்டில் இருக்கலாம். இட்ஸ் நார்மல். பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களோட எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக பிறக்கிறது இல்லை, கரெக்டாக. ஸோ எல்லோரும் எல்லாமே தெரிஞ்சு எல்லார்ட்டையும் பேசி பழகி பிறக்கிறது. இட்ஸ் ஆல் அபவுட் யூ வாட் யூ லேர்ன். இதில் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் சம் குட் குவாலிட்டிஸ் ஆஃப் பீயிங் அன் இன்ட்ரோவர்ட் அண்ட் அ ஷை பர்சன். அவங்க வந்து அவங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இந்த டிசைனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் தென் யூ கேன் ரிலேட் யுவர் செல்ஃப் வித் இது எனக்கு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகலைன்றதை யூ கேன் டிசைட். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் இஸ் பீயிங் அ ஷை பர்சன் இல்லை இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க தென் பி குட் லிசனர் அண்ட் அப்சர்வர். ஸோ என்ன சொல்கிறாங்க, சுற்றி என்ன நடக்குதுன்றதை எப்போவும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் கோயிங் டு டாக். நம்ம வந்து எடுத்தோ கவுத்தோன்னு பேச போகிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னா அது கவனிப்போன்ற மாதிரியான மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டிசைன் இஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன், பட் ஸ்டில் design is in the details. So கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறவங்க, லிசன் பண்ணுறவங்க கேன் பி அ குட் டிசைனர் இட் இஸ். லிசனிங் ஸ்கில்ஸை எதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம், லைக் ஹவு மச் யூ ஆர் குட் இட் லிசனிங் கண்டுபிடிக்கலாம். யூ பி அட்டென்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருப்பீங்க. ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உடனே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர்னு இல்லை, இட்ஸ் லைக் அட்லீஸ்ட் யூ ஷோ அப் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ பார்க்குறப்போ யூ கெட் டு நோ, உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அவங்க சொல்கிறத ஈஸிலி. யூ கேன் பி அட்டென்டிவ் அண்ட் யூ நோ வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. உங்களால் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும், அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். அண்ட் உங்களால் ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணதை சம்மரைஸ் பண்ணிட முடியும். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 to 3 லைன்ஸில் உங்களால் சம்மரைஸ் பண்ணிட முடியும். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு டாக் மச். So you'll try to precise everything. Then next good quality is you'll be highly sensitive. Faced up, then the emotional, they'll easily get affected. So it's a common for the introvert people and shy people. It's not only for the introverts. It's all about like நிறைய பேருக்கு இந்த மாதிரி இமோஷனலாகவும் like ரொம்ப highly sensitive இருப்பாங்க most of the people. But when it comes to introverts and shy people, they are more sensitive to the words, experiences, whatever they are listening to. So அவங்க ஃபீல் பண்ணுறது, இட்ஸ் எவ்ரிதிங். This is the skill that comes in handy for them. Like UX designersக்கு தேவையான ஸ்கில் வந்து it's one of the very thing, because you should be able to empathize with the user. So sometimes it might be ஏன்னா introvert people might not get sympathy வந்து டக்குன்னு they won't get, they can able to relate the feelings. ஸோ நாட் ஓன்லி நான் வந்து கஷ்டப்படுவேன், அவங்களோட கஷ்டத்தை என் கஷ்டமாக எடுத்துக்குவேன், அந்த மாதிரிலாம் they won't do that. They will observe it and they'll get to know what is really causing them that. So அந்த கஷ்டத்தை வந்து அவங்களால உணர முடியும். They'll try to empathize with other feelings. The third good quality is they might be a deep thinker. நிறைய யோசிப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோதான் யோசிக்கணும் அப்படின்னு இல்லாமல் they'll think a lot, which is really needed for this job. ஸோ நம்ம வந்து ரொம்ப மேலோட்டமாக யோசிச்சோன்னா we might not get a proper answer or idea. ஸோ ரொம்ப அதை துருவி யோசிக்கும் போது we'll get lot of, அது வந்து நேச்சுரலாகவே ஷை பீப்புளுக்கு இட் வில் கம், இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு இட் வில் ஆட்டோமேட்டிக்காக அது வரும், அந்த குவாலிட்டி வந்து அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இட்ஸ் டீப் திங்க் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப திங்க் பண்ணி அதுக்கு ஐடியேட் பண்ணுறதுக்கு அவங்களால ஈஸியாக முடியும். ஆல்சோ அவனை இன்க்ளூட் த க்யூரியஸ்னஸும் அவங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்கும். இட்ஸ் லைக் they want to know what's next, அடுத்து என்ன இது என்ன பண்ணுறது, என்ன ஏது பண்ணுறதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். வாட் இட் இஸ் கோயிங் டு பி, சுற்றி என்ன நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஈவன் தோ அவங்க வந்து ஃபஸ்ட் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட தாட்ஸை வந்து டக்குன்னு தோன்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மீட்டிங்ஸ்னு வரப்போ they'll be கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம டீம் ஒர்க் கொலாபரேஷன் வரப்போ ஆப்வியஸாக வந்து ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் அண்ட் அதர் டாக்ஸ், பிரைன் ஸ்டார்மிங் செஷன்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய செஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் அவங்களோட லவுட் ஸ்பீக்கராக இருப்பாங்களா, இட்ஸ் அ question mark, but still they'll think a lot and then come up with a proper idea. ஸோ நினச்சதெல்லாம் சொல்கிறோன்னு இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே நிறைய யோசிச்சுட்டு கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் தென் ட்ரை டு சென்ட் இட். பட் அந்த தாட்ஸ் எல்லாம் இட் வில் பி அ வெரி குட் ஐடியான்ற மாதிரி தான் we have to consider. பிகாஸ் அவங்க எடுத்தவங்க ஈஸியாக எதையும் பண்ணிட மாட்டாங்க. they will think a lot and then come up with the final thoughts. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆஃப்டர் லுக்கிங் ஆன் டு the good qualities of an introvert, being an introvert or a shy person, can you be able to become a good UX designer? Is it so? Yes, of course, yes. ஏன்னா அவங்களோட abilities and skills will talk more than their personality type. So it's important, but it's not very much important than what are the skills and abilities you have. Be a sport, try for whatever you want, you will sure get it. Thank you so much for watching. Hope this was helpful. I'll meet you all in the next video. Bye bye.